ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன படங்கள் சிலிக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம் பார்க்கலாமாங்க. எங்க தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா, அங்க மாப்பிள்ளை எவ்வளோ கெட்டவன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லியுமே எங்க ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அதை கேட்கவே கேட்கல. நான் எவ்வளோ தடைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மாப்பிள்ளையே கொண்டு வந்து வச்சிருக்கேன். நீ அவங்களே பார்த்தீங்கன்னா நீ அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருக்க. நீ யார் எங்கள் குடும்பத்தில் தலையெடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி பேசினாமே எங்கள் சாபுத்ரி எப்படியாவது இங்கே ஈஸ்வரி பேசி இவங்களை 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போல். நம்ம இந்த கல்யாணத்தை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாபுத்திரியுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாபுத்திரி யோசிச்சிருந்தாலுமே எங்கள் தமிழ்ச்செல்வி இங்கே எல்லாம் உண்மையாக சொல்லிடுறாங்க. சொன்னாலுமே எங்கள் ஒரு சைடு சேதுவுமே பார்த்தீங்கன்னா, நீ அங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட போய் யாரோ ஒருத்திக்கிட்ட போய் நீ சொல்லியிருக்க. ஆனால் நீ அண்ணன்னு சொல்லிட்டு நீ ஒரு வார்த்தை கண்மணி நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா நான் எதனா ஒன்று பண்ணியிருப்பேன்ல. நீ என்கிட்ட சொல்லாது மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருந்தாலுமே ஒரு சைடு சாபுத்திரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே தாமரை அங்கே கால் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அது வரையும் கல்யாணமே நடக்க வேணாம், எதனா முக்கிய விஷயமா சொல்லணுமா அப்படி தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னாலுமே இங்கே ஒரு சைடு சேதுமே பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ரொம்பவே குழப்பமாகதாமே இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா புது புது பிரச்சனையாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போதான் உண்மையாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகவும் பார்த்துட்ருக்காங்க. ஒரு சைடு கண்மணிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. எதுக்கு இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சாபுத்திரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணிக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே கருப்பும் தாமரையுமே பார்த்தீங்கன்னா அங்கே மண்டபத்துக்கு வரத்துக்காக அங்கே வந்துட்டுருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே மண்டபத்துக்கிட்டேயுமே நெருங்கிட்டாங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியே இங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா அங்கே தாமரைக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாலுமே அங்கே கருப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே நம்ம இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய கட்டம்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா அங்கே பெரிய பிரச்சனையாகவே ஆகும். அங்கே அந்த மாப்பிள்ளையை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்ச்செல்வியுமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் உண்மையாக சொன்னாலுமே ஒரு சைடுங்க சேதுவுமே பார்த்தீங்கன்னா வேற ஒருத்திக்கிட்ட நீ சொன்னாலுமே நீ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஆனால் நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்மணிக்கிட்டே சொல்லியிருந்தாலுமே இந்த கண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஆனால் உங்களை பார்த்ததும் எனக்கு நீங்கள் எதனா மறுப்பு சொல்லிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அன்னிக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்மணியும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஏன்னா ஆறுமுகத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே துரத்தி விட்டதை இங்கே சேதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியத்தை பார்த்தீங்கன்னா பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் எதுவுமே பண்ணல, நம்ம வீட்டு பொண்ணு தான் அவனை காதலிக்குது. ஆனால் இங்கே நான் எதுக்குமே பார்த்தீங்கன்னா சம்மந்தம் சொல்லலாலுமே இங்கே கண்மணிக்காக அவன் சம்மந்தம் சொல்லியிருக்கான். ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ பிரச்சனை ஆனாலுமே அங்கே எதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஆரம்பமே பார்த்தீங்கன்னா பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தாலுமே அங்கே ராஜாங்கம் எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷனில் இருக்கான்னு சொல்லலாம். அங்கே தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, மாமா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் யாருமே என் கூட பேசலை. ஆனால் நான் சொல்கிறதையுமே பார்த்தீங்கன்னா யாருமே கேட்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே நான் சேதுக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொன்னேன். ஆனால் அங்கே சேது நான் உங்கள் கல்யாணத்தை நான் நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறத எதுவுமே கேட்காம அவங்க சைலண்ட்டாகவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியும் சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே போய் நான் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை தங்கமான மாப்பிள்ளை நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு தான் இங்கே கண்மணிக்காக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா, அங்கே எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் கல்யாணம் நடத்துக்கிறதுலே குறியாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு எதனா வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியை கேட்கவும். உடனே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக எப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தாலுமே அங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா அங்கே கேட்டதும் அங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காது, இங்கே தாமரை ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாலாம், அவள் வந்த பின்னாடி தான் இந்த கல்யாணமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.